Welcome to Medley and Memories. இன்னைக்கு நம்ம பார்க்க போற நாள் குழந்தைகள் தினம். இந்த குழந்தைகள் தினம் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் விஷயம் இருக்குங்க. உலகம் முழுக்க குழந்தைகள் தினம் கொண்டாடுறாங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு நாளில் கொண்டாடுறாங்க. டர்க்கியில் ஏப்ரல் 23லையும், பிரேசிலில் அக்டோபர் 12லையும், சைனாவில் ஜூன் 1லையும், ஜப்பானில் மே 5லையும் சொல்லி வெவ்வேறு நாட்களில் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. யுனைடெட் நேஷன் என்ன பண்ணாங்கன்னா நவம்பர் 20 சில்ட்ரன்ஸ் டே அப்படின்னு டிக்ளேர் பண்ணாங்க. இந்தியாவும் 1964 வரைக்கும் நவம்பர் 20 தான் சில்ட்ரன்ஸ் டேன்னு கொண்டாடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்னாச்சு, நேருவோட மறைவுக்கு பின்னாடி அவரோட பிறந்த நாளை குழந்தைகள் தினம்னு கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு முக்கியமான காரணம் இருக்கு. என்னன்னா, எப்படி அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இளைஞர்கள் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணாரோ அந்த மாதிரி நேரு குழந்தைகள் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணார். இன்றைய குழந்தைகள் தான் நாளைய இந்தியாவையே கட்டமைக்க போகிறாங்க. குழந்தைகள் நல்லா ஆரோக்கியமாக அறிவோடு வளர்ந்தாதான் இந்தியாவும் நல்ல ஸ்திரமாக இருக்குன்னு ரொம்ப உறுதியாக நம்பினார். அதனால் அவரோட பர்த்டேவாக தான் நம்ம சில்ட்ரன்ஸ் டேன்னு கொண்டாடுறோம். இந்த குழந்தைகள் தினத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இருக்குங்க. குழந்தைகள் தெய்வத்தினுடைய கிஃப்ட், ஓகே. ஆனால் ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையில். அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினில்லை. அன்னைனா அம்மாவுக்கு மட்டும் உள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி, அப்பாவுக்கும் தான். அப்பா அம்மா குழந்தைகளை எப்படி வளர்த்துறோம் அப்படிங்கிறது தான். அவங்க தான் நாளைய சொசைட்டி, நாளைய இந்தியா, நாளைய உலகத்தை கட்டமைக்க போகிறவங்க. அந்த குழந்தைகளுக்கு நல்லது கெட்டதை சொல்லிக் கொடுக்கறது மட்டும் நம்மளுடைய வேலை இல்லைங்க. சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு வளர்த்தணும். ஒரு க்யூவில் போனால் அதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறது, ஒரு டிராஃபிக் சிக்னலை வயலேட் பண்ணாமல் இருக்கிறது, குப்பைகளை கண்ட இடத்துல கொட்டாமல் இருக்கிறது. வீட்டிலேருந்தே அதை ஆரம்பிங்க. சாப்பிட்ற தட்டை அவனை கழுவ வைங்க. சின்ன சின்ன விஷயங்களை அவனை இன்வால்வ் பண்ண வைங்க. குழந்தைகளை ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாக மாற்றுங்க. அவங்க தான் நாளை இந்தியாவுக்கு ஒழுக்கமான குழந்தைகளாக இருக்க முடியும். அடுத்த ஜென்ரேஷனே அவங்க ஒழுக்கமான குழந்தைகளாக வளர்த்த முடியும். நம்ம பண்ணுற இந்த முக்கியமான டெசிஷன் நாளைய நம்மளுடைய இந்தியாவுக்கு நல்ல குழந்தைகளை தரும். ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. எனது செல்வம் நீ, எனது வறுமை நீ, இழைத்த கவிதை நீ, எழுத்து பிழையும் நீ, இழைத்த கவிதை நீ, எழுத்து பிழையும் நீ, இரவல் வெளிச்சம் நீ, இரவின் கண்ணீர் நீ, இரவல் வெளிச்சம் நீ, இரவின் கண்ணீர் நீ, எனது வானம் நீ, இழந்த சிறகும் நீ, எனது வானம் நீ, இறந்த சிறகும் நீ, நான் தூக்கி வளர்த்த துயரம் நீ, ஒரு தெய்வம் தந்த பூவே, சிறு ஊடல் என்ன தாயே, ஒரு தெய்வம் தந்த பூவே, சிறு ஊடல் என்ன தாயே, வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே, வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே, வானம் முடியும் இடம் நீதானே, காற்றை போல நீ வந்தாயே, சுவாசமாக நீ நின்றாயே, மார்பில் ஊறும் உயிரே, ஒரு தெய்வம் தந்த பூவே, கண்ணில் தேடல் என்ன தாயே, நெஞ்சில் ஜில் 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 ஜில், காதில் தில் 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 தில், கன்னத்தில் முத்தமிட்டால் நீ, கன்னத்தில் முத்தமிட்டால். இந்த பாடலும் இந்த கண்டென்ட்டும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தொடர்ச்சியாக இந்த சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இதை தொடர்ச்சியாக பாருங்கள். புது புது கண்டென்ட் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கு. டில் தென், டேக் கேர்.